சங்கே முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற கான்செப்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வர பெல் ஐக்கானை ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அப்படி புரிஞ்சாச்சா அதனோட டைப் ஆஃப் காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நமக்கு புரியும். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது ஏன் ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, கிளாஸுக்கு இன்சைடில் நம்ம கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்டர் பார்த்திங்க அப்படின்னா கால் ஆகும். ஸோ அதனால தான் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸில் நிறைய டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். இந்த 3 கன்ஸ்ட்ரக்டர் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோடிங்கை நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஹெடர் ஃபைலு கீழே நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை நான் டிஃபைன் பண்ணுறேன். நம்பரில் பார்த்திங்கன்னா வேல்யூ அப்படின்றது ப்ரைவேட் மெம்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பப்ளிக்கில் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே கன்ஸ்ட்ரக்டருக்கு கிளாஸோட நேமில் தான் இருக்கணும். ஓகேங்களா, நம்பர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பேராமீட்டர்ஸை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இது பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. இன்சைட் த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே எந்த ஒரு கோடுமே நான் கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் காப்பி கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல கிளாஸ் நேம், அகைன் கிளாஸ் நேம், நெக்ஸ்ட் நியூவாக நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட், இதை பேஸ் பண்ணிடுறோம். ஆப்ஜெக்டோட நேம் நான் அதர் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கன்ஸ்ட் அப்படின்ற அந்த கீவேர்டு பார்த்திங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் வேல்யூ எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதர் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சம் கோடிங் இது பண்ணி இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டரை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் டு டிஸ்பிளே த வேல்யூ, நான் கொடுக்கக்கூடிய வேல்யூவை எனக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ அது எங்கெல்லாம் நம்ம ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ண மாட்டோமோ அங்கே வாய்ட் அப்படின்ற கீவேர்டு கொடுக்கலாம். டிஸ்பிளே கன்ஸ்ட் cout வேல்யூ வேல்யூ என்லைன். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ C++ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனை நம்ம லாஸ்ட்டாக தான் பார்த்திங்க அப்படின்னா எழுதும். ஓகேங்களா, ஸோ இப்போ கோடிங்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். நம் அப்படின்றத பார்க்கும். நம் 1 அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. நேராக பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு போகும். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக அது எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்பர் அப்படின்ற கிளாஸ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், num1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா num2 அப்படின்னு கிளாஸ்க்கு இன்னொரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வேல்யூ ப்ரீவியஸாக என்ன ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோமோ அதை காப்பி பண்ண சொல்லி. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இங்கே கமாண்ட் சேர்த்துருக்கேன், கிரியேட்டிங் another ஆப்ஜெக்ட் யூஸிங் காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ இப்போது எனக்கு காப்பியான வேல்யூவை coutல பிரிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இங்கே அந்த கோடு எழுதியிருக்கேன். ஸோ இந்த கோடு இப்போ ரன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு see the result num1 வேல்யூ 10, num2 வேல்யூ 10. இங்கே 10ன்னு வந்துருச்சு அப்படின்னா இந்த காப்பி கன்ஸ்ட்ரக்டரோட மெயின். ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்து ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த வேல்யூவை இன்னொரு புதுசாக க்ரியேட் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு காப்பி பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற இந்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது வீடியோ ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறக்கூடிய வீடியோவை பார்த்துட்டே வாங்க. மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம்.